இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசன் அப்படி தான் பார்க்கலாமா? சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அண்ணா ஓட்டுன்றீங்க, அதிமுக ஓட்டுன்றீங்க, டிஎம்கே ஓட்டு கூட என்றீங்க. ஆனா என்டிகே ஓட்டு மட்டும் என்ன மாட்டேன்றீங்க. என்னங்க கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போட்டு விடுங்க. அண்ணன் பாவம் முட்டை போட்டே இருக்காருலாம். இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. இல்லாம நிம்மதியா தூங்குங்க. செத்து போல தூங்கின்னு இருக்க. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம். நான் 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. A few minutes later. பேச்சாரா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாவுக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா, ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரம் எல்லா வேலையும் பாப்பேன். போய் சொல்ல மாட்டேன், சொல்ல தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருக்க நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் எங்க இருக்கீங்க? என்ன சார் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு போச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. என்னால முடியல சார். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நீங்க எல்லாம் இவரை எவ்வளவு அவமானப்படுத்தியா? அவர் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு பணம் தொட்டு. விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துறைமுருகன். 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது. உள்டா எடிட் பண்ணி போட்டிருக்காங்களா? தாவேகாவோட ஸ்லீப்பர் செல் சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். ஒன்னு சாட்டை துரைமுருகன், இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க 2 பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கல்ல. அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. உண்மையிலே அதான் உண்மை. ஜூரியே டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஓட்ட போட்டு எழுதி வைத்துக்கொள்ள புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. A few moments later. சொன்னது அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. இது எப்ப நடந்துச்சு? ஸ்டார்டிங்ல வந்துச்சு, ஒரு 11 மணி கிட்ட வந்துச்சு. திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை மத்தியம் இந்த நேரத்துல சோழி முடிஞ்சிருக்கோம். அப்போ 65 நம்ம தயாராக என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன். பெப்பரும் வாங்கி வச்சுட்டேன், சீரகமும் வாங்கி வச்சாச்சு, தேங்காய் சில்லு இருக்கு. மே 4ஆம் தேதி 65 ஆமா சுட சுட போட்டு நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில்
தேர்தலில் தோற்று 5வது முறையும் நம் கட்சி வெல்ல. அரசியல் தாய்தான் ஆகணும். தோக்கிறதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க கதறாங்க அப்படின்னா விஜயின் வருகையால் 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் அனாதையாக போவது சீமான் தான். அதை கண்கூட நம்ம பார்க்க போறோம். 36 லட்சம் வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு முஸ்டிய மடக்கிக்கிட்டு இருக்கிற சீமான் அதுல 30 லட்சம் வாக்குகளை இழந்து அரசியல் அனாதையா நிக்க போறாரு. அதற்கான அறிகுறி அப்போ ஐயோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்மளை காலி பண்ணிட்டாங்கிற அந்த ஆற்றாமையில தான் சீமானே வந்து விஜயை பாத்தீங்கன்னா அணிலு அது இதுங்கிற ஒரு அருவருப்பான வார்த்தையால பேசிட்டு இருக்காரு. இந்த சாக்கடை துரைமுருகன் விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் என்ன ஆவானே தெரியல. இதுக்கப்புறம் விஜய் 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 அதாவது இது வரைக்கும் விஜய் 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 விஜய்னு பேசினவன் இதுக்கப்புறம் என்ன பேசுவான்னு ஒண்ணுமே புரியலையே நமக்கு. இதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? பட் இதுக்கப்புறம் விஜய் 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 அப்படின்னாக்கா விஜய் நீ பேச தவறு கிடையாது. ஆனா வந்து ஒரு அவதூறு கருத்து விஜய் கேரவன்ல திரிஷானாக்கா உன் மேல கேஸ் போடுறாங்களே, தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிடிக்கிறாங்களே, என்ன பண்றது இதுக்கப்புறம்? ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் எதுவா இருந்துச்சு, எல்லா பேருடைய அதாவது பொது புத்தியிலிருந்து பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா 24 மணி விஜய் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறதா எங்களோட குழப்பா போச்சு அப்படின்னு பேசுறாங்க. ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம், அது எல்லாம் ஏதோ யாரோ ஒரு பெரிய உதாரணம் இந்த சாட்டையும் அவன் அண்ணன் குஞ்சுமணியும் தான். யாரு மஞ்சா இவன் சைமன் செபாஸ்டியன் தான். இவனுக்கு 2 பேரால மட்டுமே அந்த கட்சி அழிஞ்சுது. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு சாட்டையினுடைய அந்த யூடியூப் சேனல் ரொம்ப 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 முக்கியமான காரணம். அப்படி இருந்தா கூட சீமான் மேல ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது பண்ணுவாருப்பா இவர் பரவாயில்லன்ட்டு. ஆனா இந்த மஞ்சப்பொடி மாமா பைய பேசி 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 ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். அவனுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, பெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டான், அவனுக்கு தேவையானது வந்துருச்சு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நிறைய இளைஞர்களை நாம் தமிழர் கட்சியை விட்டு அகலமா ஓட வச்சதற்கான மெயின் காரணம் சாட்டை அவர்கள் பேசியதும் விஜய் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை தெளித்ததும். நீங்க எடுத்துட்டு போனது எல்லாமே விஜய் 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 24 முறை விஜய் திட்டுறதும் இல்ல விஜய் குடும்பத்தை திட்டுறதும் இல்ல விஜய் ரசிகர்களை காலில் வந்து விழுக சொல்லி மோசமா பேசுறதும் எந்த பொதுமக்கள் அதை ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்க? எப்போ அந்த மஞ்சப்பொடி மாமா பைய கட்சியை விட்டு வெளில வரணும் அன்னைக்கு தான் அந்த கட்சி ஜெயிக்கும். இல்ல சத்தியமா அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் இருக்கிறவரை திரும்பவும் சொல்றேன், இது காரணம் வந்து நாங்க கிடையாது, உங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், திமுகல காசு வாங்கிட்டு விஜய் அண்ணனை திட்டுறாரு, தமிழக வெற்றி கழகத்தை பேசுறாரு, திமுக காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா நீங்க எவனுமே கேட்காம. ஆனா சீமான் வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டையை தூக்கிடுங்க முதல்ல, இல்லைன்னா அவர் உங்களை தூக்கிட்டு உங்க இடத்துல அவர் உட்காந்துருவாரு. பாத்துக்குங்க, விஜய் மேல இருக்க அந்த ஹேட் வாங்குறீங்க, நீங்க பண்ணியிருக்கவே கூடாது. அது வந்து நீங்க பண்ணது ஒரு பெரிய அபத்தமான ஒரு அரசியல் தான். அது பேட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அந்த பேட் ஸ்ட்ராட்டஜிக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க போட்டு ஒருத்தன் மட்டும் வசதி ஆயிட்டு போயிட்டான். ஒருத்தன் மட்டும் பொழைச்சிட்டான்ல ப்ரோ. அப்படி சொன்ன எங்களே கெட்ட வார்த்தை போட்டு நீ திட்டினீங்க. அதோட விளைவு இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளரால 5000 ஓட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு போய் நிக்கிறீங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னது அந்த போட்டோ இப்ப போடுங்க. அந்த போட்டோவை தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? காலில் விழுங்க ட்ரெண்டு. எனவே நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சீமான் அவர்கள் 32,000 ஓட்டு பின்தங்கிறதும் அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு சதவீதம் சுமார் 3% அளவிற்கு குறையிறதும் இருக்கு இல்லையா? இதற்கு முழுக்க காரணம் கேள்வியை சாட்டை துறை பார்த்து கேளுங்க. கடந்த ஒரு ஆண்டு காலம் விஜயை திட்டத்தை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய வேலையோ நாம் தமிழ் கட்சி வளர்க்கக்கூடிய வேலையோ செஞ்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு வந்து 15,000 வாக்காவது வாங்கியிருப்பீங்க, கேவலப்படாம இருந்திருப்பீங்க. இப்ப கேவலப்பட்டு மற்றவைன்னு போடுறாங்க, மற்றவையில கூட ஒண்ணு போடுறாங்க. ஆனா அண்ணன் சீமான் படத்தை போட்டுக்கிட்டு 0 போடுறாங்க. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? அவ்வளோதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது பழசு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு சாட்டையே அன்னைக்கு இந்த ஓட்டிங் அப்போ வீடியோ போட்டிருந்தாரு, அதை வேற ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே எல்லாரும்
டிவிக்கு ஜெயிச்சதுல சந்தோஷத்துலேயே அதை பார்க்காம மற்ற எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்க போய் இது சாட்டை லைவ் போட்டது. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் அந்த லைவே போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட இது சொல்லிட்டு இருந்தாரு. சென்னையில் 17 இடத்துல கிட்டத்தட்ட தாவிகா 15 இடமும் 14 இடத்துல முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே வாய் அடைச்சு போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க பயங்கரமா அவங்கள கலாய்க்கணும், இது அசிங்கப்படுத்தணும் தான் வந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ இது பண்ணி. எனக்கு என்னன்னா அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த எலெக்ஷன்ல தான் வந்து இந்த சீமான் என்டிகே இது வந்து போட்டிக்கிறாங்க. இடையில எவ்வளவோ வருது எலெக்ஷன், அந்த இடைத்தேர்தல்லாம் வருது. அதெல்லாம் முன்னாடிலாம் ஒரு நில்லு அந்த டீம்ல நின்ன மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்றல அவங்க ஜெயிக்கணும்னா எந்த இது வந்தாலும் இல்ல உங்களோட குறிக்கோள் எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்றல, அதான் அரசியல் புரிதல் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெயிச்சா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடக்கூடாது இல்ல. அப்போ ஏதாவது ஜெயிச்சா அதுக்கு அந்த தொகுதிக்கு அந்த இதுக்கு ஏதாவது செய்யற ஒரு நிலைமை வந்துடும். அப்போ செய்யணும்னா இறங்கி வேலை செய்யணும், இதெல்லாம் வரும். இப்போ ஜெயிக்கலன்னா அது தேவை கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஓட்டு போடாதனாலதான் நான் வரல, அதை சொல்லியே இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜெயிச்சுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மகிட்ட கேள்வி வைப்பாங்கன்னே ஜெயிக்கவே மாட்டுக்கிறாங்க. அதுக்குதான் ஒரு வாட்டியும் அந்த தொகுதியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு தொகுதியில இப்போ ஒரு ஓட்டு வாங்கி அப்பதான் எல்லாருக்குமே மூஞ்சி பழகுது, இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு விழுது. அதுக்கப்புறம் அந்த தொகுதியிலே இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு இவருக்காவது போடலான்னு மாற ஆரம்பிப்பாங்க. இவங்க டக்கு டக்குன்னு தொகுதியை மாத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? போடவே மாட்டாங்க, விட்டுருவாங்க. தொகுதியும் மாத்திக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது புது புது ஆளையும் மாத்திக்கிறாங்க. அதுல சீமான் அவங்க மட்டும்தான் பழைய ஆளு, மற்றபடி மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. புது புது ஆளா போட்டா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அது ஒரு ட்ரிக்கு தான். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி அப்புறம் எதுக்கு வாங்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு புது ஆள் போட்டாதான் அவங்க புதுசா காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த இது கொடுக்குற மாதிரி தான் நடக்குது. அது ஓப்பனா அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கார் வாங்கினா இதெல்லாம் போட்டுருவாங்க. கேட்டா அது ஏதோ கிஃப்டா கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் இல்லாத கிஃப்ட் இப்போ எப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அது ஒன்றும் அதான் சொல்றல, சாட்டையும் ஒரு காரணம். அதான் உண்மையிலே இவங்க வந்து நல்லது பண்ண வராங்கன்னா அதை மட்டும் பற்றி பேசணும். இல்லை இப்போ ஒரு இதை எதிர்க்கிறீங்கன்னா அவங்க முதல்ல ஆளுங்க. இப்போ டிவிக்கே இப்போ ஜெயிச்சிருக்கா, இப்போ நீங்க டிவிக்கேவை எதிர்த்து பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அது கேட்கறது வேலிடா இருக்கும். அவங்களே வந்தது புதுசு, அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் கான்செப்டே புரியல. ஆளுங்கட்சியா யார் இருக்காங்களோ அவங்களதான் எதுக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு ரீசன். அதுதான் அதிமுகவும் பண்ணுச்சு, டிவிக்கேவும் அதான் பண்ணுச்சு. இவங்க மட்டும் சம்பந்தமே இல்லாம இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க போய் தான். ஏன்னா மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் பாருங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த தொகுதியில மேக்சிமம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதாவது நான் இது தேமுதிகவே ஒரு தொகுதியாவது ஜெயிச்சாங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்னா இப்ப என்ன இதுல இருக்குன்னு நீங்க பாத்தீங்க. மத்தவங்க ஜெயிக்கலாம் பரவாயில்ல, சீமானே அவங்களே ஜெயிக்காததுதான் பெரிய இல்ல. அதான் சீமா அப்படின்னு சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதி நிக்கிறது ஓகே தான். அதுல ஒரு தொகுதியுமே ஜெயிக்கலன்னா இதுக்கு ரீசன் அந்த கட்சியோட தப்பு தான். இது மக்கள் நீங்க போடாதனாலதான் அப்படின்னு அம்மாலிய பழி போடுறது வந்து அதான் சும்மா மக்கள் மேலேயே பழி போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம என்ன மாத்திக்கணும்னு இருக்குல்ல. இப்படியே மக்கள் மேல பழி போட்டு நீ அதாவது நடுவுல என்னெல்லாம் பேசுறாங்க, இலவசமா புல்ல கொடுத்தா வாங்கிப்பியா, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டா அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ நீங்களும் அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க. இப்படி பேசுறவங்க இப்படிதான் இருக்கணும் மாதிரி பண்ணாங்க. ஆமா, அதாவது மத்த கட்சியா தான் நீங்க மதிக்க மாட்டீங்கன்னா மக்களுக்கா அந்த மரியாதை கொடுக்கணும். அதையும் கொடுக்க மாட்டோம்னா அப்போ மக்களும் அதே மாதிரிதான் நடந்துப்பாங்க. இப்போ நீங்களும் மதிக்க மாட்டீங்கன்னா எதுக்கு மக்கள் உங்களுக்கு மதிச்சு உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க? அதே தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக திமுக அதிமுக போட்டு போயிடலான்னு அப்படியே ஒரு எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.